அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த ஒரு வாரத்தில் ஒரு காணொளியின் பதிவு செய்திருந்த இந்த பட்டல் அந்த பிரச்சனை, மற்றது வந்து ஜேவிபி, யூஎன்பி இந்த இரண்டு குழுக்களும் சேர்ந்து இந்த நாட்டின் உள்ள பிரச்சனைகளை எப்படி உருவாக்குனாங்க, பிரச்சனைகளை எப்படி முன்னெடுத்து சென்றார்கள் அப்படிங்கும் பொழுது இப்போது பெரும் அளவில் வந்து பேசப்படுற ஒரு விதம் வந்து என்னென்னு சொன்னால், இந்த அல் ஜசீராவில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து கொடுத்த பேட்டி. இந்த பேட்டியில் வந்து முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ஒரு பக்கம், பின்னணி என்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லோரும் மறந்து செயல்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால், இப்போது ஒரு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டில் ஜனாதிபதியாக செயலாற்றிய ஒரு ஆளை ஒரு வெளிநாட்டு ஊடகம் ஒன்று வந்து அவரை கூட்டிகிட்டு போய் இன்டர்வியூ பண்ணிக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி இன்டர்வியூ நடந்திருக்குது. அதனால் இந்த இன்டர்வியூ வந்து சாதாரணமாக, ஆனால் இதோடைய பின்னணி வந்து சில வேளை யுத்த காலத்தில் இந்த 3 தசாப்தங்களாக நடந்த வடகிழக்கு யுத்தம், இராணுவக்கும் எல்டிடி அணியினருக்கும் நடந்த யுத்தத்தில் வந்து யுத்தம் வந்து சாதாரணமாக நடந்ததா அல்லது யுத்த விதிமீறல்கள் செயல்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஏன்னு சொன்னால், இந்த பட்டலந்தங்கிறது வந்து ஒரு 10, 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை முன்னெடுத்து எடுக்கும் போது, இந்த 30 வருஷங்களாக யுத்தம் நடந்ததையும் யுத்த குற்றங்கள் நடந்ததா அப்படின்னு அடுத்த ஒரு பேட்டி அப்படி இன்டர்வியூ ஒன்று நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. இப்படி தான் இந்த இது போகுது. இந்த மீடியாங்கிறது அப்படி தான். மீடியாவுக்கு வந்து எது பப்ளிசிட்டி ஆகுதோ அதன் மூலியமாக அவர்களுக்கு வருமானம் அதிகமாகும். அது வந்து மக்கள் எதை எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ அதை வந்து அங்கே டும்முன்னு போட்ட பிற்பாடு எல்லாமே அதை தான் பார்ப்பாங்க, அப்போ அதை தான் கேட்பாங்க. அப்போ அதன் மூலியமாக அவர்களுக்கு வருமானம் வரும். இதுதான் மீடியாவோட வேலை. ஆனால் மீடியா வந்து இருக்கணும். ஆனால் மீடியா வந்து இப்போது வந்து அவர்கள் வந்து அந்த மீடியாவுடைய தரம், மற்றது வந்து சரிசம நிலை அப்படிங்கிறத பேணுறது இல்லை. எதிராகவும் இருக்காங்க, சமமாகவும் இருக்காங்க. சமமாக இருக்கிறது ரொம்ப குறைவு, ஆனால் எதிராக தான் கூடுதலாக இருப்பவர்கள் இந்த மீடியாவும் செய்கிறாங்க. அப்போ மீடியாவுக்கு வந்து நிறைய அட்வர்டைஸ் மூலமாக தான் வருமானம் கிடைக்கிது. சரியா? இப்படி ஒரு கதை இருக்குல்ல. இன்றைக்கி எடுத்துக்கிட்ட என்ன விஷயம்னு சொன்னால், அந்த கடந்த வாரத்தில் வந்து நான் சிங்களத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த பட்டலந்த இந்த ரணில் விக்ரமசிங்க இது என்ன மாதிரி நடந்தது, இந்த மாதிரி என்ன ஜேவிபி கலவரம் படிப்படியாக நடந்தது, அதை வந்து தமிழில் ஏன் போட மாட்டேன்றீங்க, சிங்களத்தில் போட்டால் தமிழ் பேசுகிறவங்களுக்கு எப்படி இது கேட்கும், சிங்களம் தெரியாதவங்களும் இருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டுக்கொண்டதாக இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். என்னென்னு சொன்னால், பட்டலந்த இந்த சித்திரவதை முகாம் வந்து மொத்தமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இது வந்து டோட்டலாக வந்து 46 சித்திரவதை முகாம்கள் வந்து இருந்ததுன்னு நான் குறிப்பிட்டிருந்தேன். ஏன்னு சொன்னால், இது வந்து பலாங்கொடையில் கூட இருந்தது. பலாங்கொடை அரநாயக்க பகுதியில் கூட இந்த சித்திரவதை முகாம்கள் இருந்தது. அப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அரசாங்கத்திற்கு அல்லது அரசாங்கம் செய்யும் கெடுபிடிகளுக்கு வந்து எதிராக குரல் கொடுப்பவர்கள். அப்போ எதிராக குரல் கொடுத்த டைமில் அவங்க இருந்தது, அந்த மெஜாரிட்டியாக இருந்தது வந்து ஜேவிபி. அப்போ ஜேவியை பற்றியும் சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அப்போது இந்த எதிரானவர்கள் வந்து அப்போது வந்து ஜேவிபியாக இருந்தவர்கள் நிறைய பேர் இருந்தது கேம்பஸில், யூனிவர்சிட்டியில் இருந்தாங்க. அப்போ யூனிவர்சிட்டியின் மூலமாக இந்த புரட்சி வெடித்தது. ஏன்னு சொன்னால், இவர்கள் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க, இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்குறாங்க, இந்த மாதிரி மக்கள் மீது வரி சுமத்துறாங்க, இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அடிப்படையில் தான் இது உருவாக்குனது. அப்போ இந்த சித்திரவதை முகாமுக்கு வந்து தலைமை தாங்கியது வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை கொண்டு வராங்க. என்னென்னு சொன்னால், இந்த பட்டலந்த இந்த பகுதியில் வந்து 20 ஏக்கர் தென்னந்தோப்பு உள்ளுக்கு வந்து யூரியா உற்பத்தி செய்வதற்கு நமது நாட்டுக்கே வந்து ஒரு பிரிட்டிஷில் உள்ள ஒரு கம்பெனி ஒன்று, அந்த கம்பெனி பேர் வந்து என்னன்னு சொன்னால்
நான் இடையில சொல்கிறேன் அந்த கம்பெனி பேரை. அது பிரிட்டிஷில் உள்ள ஒரு கம்பெனி வந்து இந்த யூரியா உரத்தை உற்பத்தி ஆகிறதுக்காக அது ஒரு இந்த தொழிற்மயமாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. அப்போ நிறைய பில்டிங்கள், பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டினது, வீடு வசதிகள் எல்லாம் கட்டினாங்க. அப்புறம் ஒரு காலப்போக்கில் என்னன்னு சொன்னால் இந்த இந்த யூரியா உற்பத்தி வந்து ரொம்ப நஷ்டமாக வந்தனால இதை வந்து மூடப்பட்டுருச்சு. இதை வந்து மூடுறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இந்த மூடுறதுக்கு தீர்மானம் வந்து 1985 எடுக்கிறாங்க நினைக்கிறேன். எடுத்த பிற்பாடு இது வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு தொழில் இது. அப்போ தொழில்சார் அமைச்சராக இருந்தவர் வந்து ரணில் விக்ரமசிங்க. கவர்மெண்ட் வந்து பிரேமதாஸ் அவர்கள் தான் இருந்திருக்காங்க. அவங்களோட கவர்மெண்ட் ஜெயவர்தன், அதுக்கு பிற்பாடு பிரேமதாசா அப்படின்ற மாதிரி இவங்க தான் இருந்திருக்காங்க. அப்போ இந்த டைமில் தான் இந்த அட்டூழியங்கள் நடந்தது. அப்போ என்னன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு புரட்சியாக வெடிக்கும் நபர்களை, அப்போது இந்த புரட்சியாக வெடிக்கின்ற நபர்களை வந்து கொண்டு போய் அவர்களிடம் இருந்து அடுத்து யார் இருக்கா, உங்களுடைய சார்ந்தவர்கள் யார், அவங்கள அடையாளம் காட்டு, அவங்களுடைய பேர் சொல்லு, அவங்களுடைய அட்ரஸை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறது. அப்போ இவர்கள் வந்து அந்த ஜேவிபியில் தான் முக்கியமாக இருந்தவர்கள். அப்போ அந்த குழுக்களோடு சேர்ந்தவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து காட்டி கொடுக்கறத வந்து ரொம்பவும் கடுமையாக கையாண்டாங்க. காட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற இது வந்து ஒரு புரட்சி அப்படிங்கிறது. அப்போ அந்த டைமில் வந்து இவர்களை வந்து கொண்டு போனோடனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுட்டு போகும்போது கொண்டு போய் இறக்குன பிற்பாடு பட்டெல்லாம் அந்த சித்திரவதை முகாமில் இல்லாட்டி பலாங்கொடையில் அங்கே இறக்குன பிற்பாடு அவர்களுக்காக தொங்க விடப்படுகின்ற கருவிகளை உருக்க வைக்கிறாங்க, கொக்கி அந்த மாதிரிலாம். அப்போ அதுலேருந்து தலைகீழாக தொங்க விட்டு மேலில் உள்ள உடுப்பெல்லாம் உருவி எடுத்துட்டு கேட்டோன்னா ஃபர்ஸ்ட்டுக்கே அவங்களுக்கு என்ன செய்கிறது, 2 பக்கட்டும் காதோடு சேர்த்து பெரிய இரும்பாலாம் அடிப்பாங்களாம். அடித்தோடனே அந்த செவுடாகிற மாதிரி அந்த கின்னு இருக்குல்லையா அந்த மாதிரி. அப்போ அதே மாதிரி பிளேடால் கிழிக்கிறது, ரத்தம் வடிகிறதுக்கு உடம்புலேருந்து மேலேருந்து கீழே இருந்து. அப்புறம் இந்த குண்டூசியில் தாக்குறது, குண்டூசியை கண்ணில் குத்தி உள்ளுக்கு அனுப்புறது, நெகத்து உள்ளுக்கு குத்துறது, இந்த வலி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இதை குத்துறது, அதே மாதிரி விசேஷ உறுப்புகள் வந்து காயப்படுத்துறது, கொத்துறது, கத்தியால் கிழிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு சித்திரவதை பண்ணுறது. அப்புறம் கீழே இறக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு அது வரைக்கும் அவங்களுடைய கண்களை வந்து இந்த கருப்பு பட்டியால் வந்து கட்டி தான் இருக்குமா. அப்போ இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் கீழே இறக்கி டாய்லெட் போகிறதுக்கு அப்படி சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி தான் வேலைகளுக்கு மட்டும்தான் கண்ணை திறந்துருக்காங்க. இப்போ சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு பகல் சாப்பாடு மட்டும்தான் கொடுப்பாங்க. அங்கே பகல் 10 மணிக்கு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு மட்டும்தான் ஒரு நாளைக்கு. அந்த சாப்பாடு வந்து ஒரு சில நேரம் வந்து கெட்டுப்போன சாப்பாடாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நடந்த இந்த சித்திரவதை செஞ்சுருக்காங்க. இதை வந்து கூடுதலாக வந்திருந்த வந்து அந்த டக்ளஸ் பீரிஸ் என்ற போலீஸ் அதிகாரியும் ரணில் விக்ரமசிங்கையும் தான் அந்த பட்டலந்தங்கிற இடத்துக்கு வந்து இந்த விஷயங்களை பண்ணுறது அப்படிங்கிறதுனா, அதோட அவர்களோட சேர்ந்து 30 அதிகாரிகள் கீழே இருந்தவரை தான் தள்ளி தான் இந்த டக்ளஸ் பீரிஸுங்கிறது முன்னுக்கு வந்தார். ஏன்னு சொன்னால் இவர் நிறையா அட்டூழியங்களை செய்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் அதுக்கு பிற்பாடு அந்த ஒரு சித்திரவதை சேர்ந்த சுனில் அப்படிங்கிறவர் இருக்கார். அவர் வந்து ஒரு டாக்டருடைய மகளை கூட வற்புறுத்தல் செய்து கற்பழிப்பு செய்து அந்த இதில் வந்து வழக்கில் வந்து அவர் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அவரை கூட ரிலீஸ் பண்ணி ரணில் விக்ரமசிங்க பாவிச்சிருக்கார். அதே மாதிரி திருக்குணாமலையிலேருந்து கூட ஒரு ஆளை அவருக்கு வசமாக அவர் பெறைகிறார் நினைக்கிறேன், அவரையும் கொண்டாந்து இந்த ரணில் விக்ரமசிங்கை வேலை செய்கிறதுக்காக வச்சிருந்திருக்கிறார். அப்போ ரணில் விக்ரமசிங்கைக்கு ரகசிய ஆள்களாக அந்த ரகசிய பணிகளை எடுக்கக்கூடிய ஆள்களாக வச்சுருந்துருக்காங்க. இப்போ இப்படி தான் நடந்திருக்கு பட்டலாந்தில் நடந்து. அதுக்கு பிற்பாடு அவர்களை வந்து கண்ணில் குத்து கண்ணை நோண்டி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். காதில் வந்து இந்த பரால ஆணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கூரை அடிக்கும்போது அந்த ஆணியை இங்கிட்டிருந்து அடிக்கிறது. அதை வந்து அந்த காலத்தில் வந்து ஆணியெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து உற்பத்தி ஆகலை. அப்போ வந்து அந்த ஒரு கொல்லன்மாறு செய்த ஆணிகள் தான் இருந்தது. அந்த ஆணியில் தான் அடிக்கிறது. இந்த மாதிரி நிறைய அடித்து அவங்க சாகிற நிலைமையில் என்ன செய்கிறது, டயரை கொண்டு போயிட்டு டயர் மூலியமாக வச்சு அடுக்கி பற்ற வச்சு போட்டுறது, இல்லாட்டி அந்த குப்பை தொட்டியில் போட்டு குப்பை மூலியமாக பற்ற வச்சு போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு இந்த கண்ணாடி தூள்களை நொறுக்கி அதை சாப்பிட கொடுத்துருக்குறாங்க.
அப்போது ஒரு மனிதனை வந்து அவங்க எப்படியுமே கொல்லணுங்கிற திட்டத்தில் வந்து இதை முன்னுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் அவனை சாகடிக்கணும் அப்படிங்கிறது தான் பண்ணியிருக்காங்க. அதுதான் சித்திரவதை அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சித்திரவதை. இது வந்து ஹிட்லரோட மோசமான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதை நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது. அப்போ எல்லா விஷயங்களும் சொல்ல போனோம்னா 4 கணக்கு ஓடிட்டுருக்கும். இப்போ அதனால இது சுருக்கமாக நான் சொல்லிட்டு போகிறேன். 1984ஆம் ஆண்டு மூடப்பட்டது இந்த சித்திரவதை, அந்த யூரியா இது 84, 85களில் மூடப்பட்டது. இது 85ஆவதுக்கு பிற்பாடு தான் இது அடுத்த கட்டத்துக்கு அந்த யுத்த அமுதா அப்படிங்கிற அந்த யுத்த இராணுவங்களுக்கு ஒரு புயரிவை கொடுத்துவிட்டு மிகுதியை வந்து அங்கே வேலை செய்கிற பணியாளர் ஸ்டாஃப்ஸுகளுக்கு இந்த வீடை கொடுத்து தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருந்த 4-5 பில்டிங்கில் தான் இந்த சித்திரவதை முகாம் வந்து இருந்திருக்கு. அந்த ஆயுத கபடாவும் அங்கே தான் இருந்திருக்குது. ஆயுத கபடாவில் உள்ள ஒருவர் யூடியூப்பில் பேட்டி கொடுத்துருக்குறாரு. அவர் வந்து அந்த இதில் நடந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்கே பட்டாளந்தையில் நடந்தது. ஆனால் இந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், பட்டலந்தையில் இந்த நடந்தது அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சியாக வெடிக்கப்பட்ட இந்த புரட்சியின் காரணமாக நிறைய இளைஞ யுவதிகளை வந்து கொண்டு போய் கற்பழித்து அவர்களுடைய விசேஷ உறுப்புகளை அறுத்தெறிந்து அதை காயப்படுத்தி கொச்சப்படுத்தி அப்படியெல்லாம் தான் கொண்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ரணில் விக்ரமசிங்கே சொல்கிறாரு, நிறைய போலீஸ் அதிகாரிகளை கொண்டாங்க, 4 இதை இவங்க கொண்டாங்க அப்படி இப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லி தான் இதுக்கான அவர்களுக்கு சிறை பிடிக்கப்படவில்லை. அவர்களை வந்து சித்திரவதை முகாமுக்கு கொண்டு போயிட்டு தான் சித்திரவதை பண்ணி 60,000 பேர் கொண்டிருக்காங்க டோட்டலாக. அப்போது இந்த விஷயத்துக்கு ஜேவிபி என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஜேவிபினா அந்த சமயத்தில் என்னன்னா, ஜேவிபி வந்து புரட்சிகரமாக உருவாக்கிக்கிட்டு வந்த ஒரு கட்சி. அதில் அந்த டைமில் இவர் இப்போ நம்ம இருக்கிறார் எதிர்கட்சியில் வந்து ஓலம்பிக்கிட்டு இருக்கிறார் யார், வீரவன்சையும் ஒரு மெயின் ஆள் தான். அவரெல்லாம் முடிச்சு கொண்டு போய் உள்ளுக்கு அப்படியே வச்சு தூக்கு போட்டு கொள்ளணும். அப்படி பார்க்க போனால் அவங்களாம் அந்த மாதிரி நிறைய ஜேவிபியில் உள்ளவர்களும் இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் நடந்ததுன்னு சொன்னால், ஊராக போயிட்டு வீடுகளாக போயிட்டு பாஸ்போர்ட்டு, ஐடென்டி கார்டு இதெல்லாம் வந்து சேகரிக்குங்கிறது, நாங்கள் தகவல் சேகரிக்கிறோம் அப்படிங்கிறத சேகரிச்சுட்டு வருது. அப்போ அந்த வீட்டில் வந்து அவங்க அந்த நோக்கத்தை செய்தது என்னன்னு சொன்னால், அந்த வீட்டின் பொருளாதாரம் என்ன நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறது. அப்புறம் அவர்களுடைய மகன்களை கடத்துறது, அவர்களுடைய பிள்ளைகளை கடத்துறது, இல்லாட்டி அவர்களை கடத்தி இவ்வளோ பணம் கொண்டு வந்து கொடு அப்படி இப்படிங்கிறது. இதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் செஞ்சுருக்கிறாங்க. அந்த இராணுவத்தை வச்சு பணம் கேட்டு அப்படி இப்படி விடுதலை பண்ணுறதுக்கு முன்னாவே கொன்று புட்டு விடுதலை பண்ணியாச்சுன்னு சொன்னது, இந்த மாதிரி விஷயம் நான். அப்போ ஜேவிபி இந்த மாதிரி கொண்டு போயிட்டு தங்க நகைகள், பணம், இந்த மாதிரி பொறுமதியான பொருட்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு சேர்த்து தான் அவங்களுடைய அந்த கட்சியை, அவங்களுடைய அந்த புரட்சி குழுவை வந்து மேன்மைப்படுத்துறதுக்காக இதை உபயோகிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் தானே ரோகண விஜய் வீரையை வந்து உழப்பனையில் வந்து அவர் இருந்த இடத்துல வந்து அவர் கட்டளுக்கிட நிறைய தங்க சாமான் இருந்தது அப்படின்னு ஒரு காணொலிக்கு காட்டினாங்க. அந்த ரோகண விஜய் வீரை பிடிச்ச டைமில் அந்த ரணசிங்க பிரேமதாச காலத்தில் அவர் கைது செய்த பிற்பாடு அதை கூட்டிகிட்டு போயிட்டு ஆராய்ச்சி அந்த நிறைய நகைகளை காட்டினாங்க. இவர் நகையெல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டாந்து வச்சுருக்கிறார் அப்படின்ட்டு. ஆனால் அவர்களெல்லாம் வந்து பிடிச்சி சுட்டே கொண்டு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்து தகாத மாதிரியான சிறை தண்டனைகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி தான் நடந்தது. அப்போ இப்போ வந்து இப்படி செஞ்ச காரணத்தில் வந்து அவர்கள் வந்து ஒரு பக்கம் அப்போ இதெல்லாம் அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் ரணில் விக்ரமசிங்கே, அஜித், இந்த ரணசிங்க பிரேமதாச அரசாங்கத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவர்கள் வந்து இராணுவத்துள்ள சில யங்கஸ்ட் சிப்பாய்களை வந்து இந்த ஜேவிபி குழுவுக்கு புகுத்தி, அதாவது நாங்களும் ஜேவிபிக்கு வந்து சேர்றோம் அப்படிங்கிறத சேர்த்து அவர்கள் என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து அவர்களுக்கு தகவல் கொடுக்குறது. தகவல் கொடுத்தோன்னா அவர்கள் வந்து இராணுவ ரீதியாக வந்து இராணுவம் வந்து மக்களை தாக்குறது மாதிரி செஞ்சு, அப்போ மக்களை வந்து ஜேவிபி தாக்குனதாக வந்து இந்த புரட்சியை வந்து அந்த பெரட்டி உருட்டி அப்படி செஞ்சு தான் இந்த இராணுவம் இதை வந்து செஞ்சு இராணுவர்களை ஜேவிபி உள்ளுக்கு அமுத்தி ஜேவிபி தான் கொண்டாங்க, ஜேவிபி தான் இது செய்கிறாங்க அப்படின்னு
இராணுவமயம்லாம் இந்த போலீஸ் அதிகாரிகள் இவங்களை வந்து அந்த அதிகார இதை வச்சு வந்து செஞ்சுருக்கிறாங்க. அப்போ வந்து நிறைய மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து சரியான பேர் கொலை செஞ்சுருக்கிறாங்க. டயர் போட்டு எரிச்சிருக்கிறாங்க, பஸ்ஸுக்கு அடியில் போட்டு கொண்டு இருக்கிறாங்க, முள்ளு கம்பியில் சுட்டு கொண்டு இருக்கிறாங்க, அந்த கோனி பில்லான்னு சொல்கிற அந்த சாக்கு மூலியமாக போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஜேவிபி வந்து முதல்ல என்ன செஞ்சுருக்காங்க, தேர்தல் வச்சுருக்கிறாங்க. தேர்தலில் வந்து அது வந்து சாதாரண தேர்தல் ஒன்று இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த தேர்தலில் வந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக 3 வாக்கு செலுத்த போன 3 பேரை கொலை செஞ்சு அந்த வாக்கு சாலையிலே போட்ட பிற்பாடு அந்த அந்த டைமில் மட்டும் 250 பேரை கொலை செஞ்சுருக்காங்க ஜேபி உறுப்பினர்கள் வந்து அப்படின்னு சொல்லுறாங்க. அப்போ அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவிலையும் இருக்கலாம், இப்போ நிறைய விஷயங்களும் இருக்கலாம், விக்கிபீடியாவிலையும் இருக்குது, நிறைய கூகுள்லேயும் நிறைய விஷயங்கள் இப்படி பகிரப்பட்டு அப்படியே இந்த ரிப்போர்ட்ஸில் இருக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரணில் விக்ரமசிங்கே பட்டலாந்தையில் இந்த செஞ்ச விஷயங்களுக்கு எதிராக அவருக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னால் ஜேவிபிக்கும் எடுக்கணும், கருப்பு ஜூலைன்னு உருவாக்கின இதை எடுக்கணும், அதே மாதிரி எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு அடுத்து அங்கிட்டு போகணும்னு சொன்னால் யுத்தத்தால் இழந்த இராணுவ வீரர்கள், அதே மாதிரி எல்டிடி மூலமாக இராணுவங்களை தாக்கப்பட்டது, சில அமைப்புகளை தாக்கப்பட்டது, இந்த மாதிரி. அப்போ எல்டிடிக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் வந்து பொதுமக்களை கொண்டது. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் பின்னி பிணைஞ்சு ஒரு சல்லடை மாதிரி இருக்கும் நம்ம ஒரு நாட்டில். என்ன நடந்தாலும் இது ஸ்ரீலங்கா, என்ன நடந்தாலும் இது ஸ்ரீலங்கா, என்ன செஞ்சாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்காது, என்ன செஞ்சாலும் இப்போ கோட்டாபய அவர்களுக்கு வந்து யுத்த குத்தம் செஞ்சதுக்காக அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது இல்லாமல் அந்த ஒரு கப்பல் ஆயுதம் கொண்டு வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நிறைய மக்களை வந்து இது பண்ணால் அதே மாதிரி கோட்டாபய அவர்கள் வந்து யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு இந்த வடகிழக்கில் உள்ள அவ்வளோ பெண்களுக்கும் வந்து கருத்தடை இன்ஜெக்ஷன் வந்து வற்புறுத்தி அடித்தாங்க. சின்ன குழந்தைகளிலிருந்து பெரும் 50 வயசு வரைக்கும் உள்ள தாய்மார் வரைக்கும் அவ்வளோ பேருக்கும் கருத்தடை இன்ஜெக்ஷனை வற்புறுத்தி அடித்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. அப்போ இது வந்து ஒரு கட்டுப்பாடு, நோய் கட்டுப்பாடுன்னு சொல்லி இந்த இதை செஞ்சாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பெரிய தண்டனை கொடுக்கணும். அது வந்து உற்பத்தியாகாத உயிருக்காக கொலை செய்யப்பட்ட ஒரு விஷயமாகவும் நான் சொல்லியிருக்கேன். அது இந்த சிங்கள வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்த போது 1994 ஆண்டு சந்திரிகா அவர்கள் வந்து இந்த கொமிஷன் சபையை உருவாக்குறாங்க. இந்த பட்லாந்த கொமிஷன் சபையை 1995 9ஆம் மாதம் 21ஆம் தேதி இந்த கொமிஷன் சபை உருவாக்கி அதுக்கான வேலை திட்டங்களை இது பண்ணுறாங்க. 1997 10ஆம் மாதம் முடிவடையுது இந்த விசாரணை முடிவடைந்து 1998ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி ஒப்படைக்கிறாங்க சந்திரிகாவுக்கு இந்த இது முடிஞ்சதுன்னு. அப்போ இது முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கொமிஷன் சபையின் ரிப்போர்ட் வந்து தர்மசிறி ஜெய்சிங்கன்ற ஒரு நீதி அரசு அவர்கள் அடிப்படையில் தான் நடந்தது. அப்போ டக்ளஸ் பீரிஸு போலீஸ் அதிகாரியாக இருந்தால் அப்போ தான் இவங்களுக்கு எதெல்லாம் நடந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சந்திரிகாவுக்கு இது கொடுக்கும். ஆனால் இவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கோ இல்லாட்டி இதை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு சந்திரிகா கொண்டுக்கிட்டு போகலை. ஏன்னு சொன்னால் சந்திரிகாவும் ரணில் விக்ரமசிங்கையும் அம்பையாலுவோ கிளாஸ்மேட், இவங்க 2 பேருமே ஒரே கிளாஸ்மேட், அதனால கொண்டுக்கிட்டு போகலை. இதுதான் நடந்தது. அப்போ அதுக்கு அடுத்தபடியாக இந்த சாக்சிக்காக கொண்டு வரப்பட்ட அந்த டக்ளஸ் பீரிஸுங்கிற வந்து வேற ஒரு பேர் உருவாக்கி வெளிநாட்டுக்கு பாஞ்சு போயிட்டார், சுவிட்சர்லாந்துக்கு. இன்னும் சுவிட்சர்லாந்தில் இருக்கும். அப்போது அதுக்கு அடுத்து இன்னொரு சாட்சியாக இருந்தவர் அவர் வீட்டிலேயே வந்து அவரே சூட் வச்சுக்கிட்டு செத்துட்டார் அந்த சாட்சி கொடுக்க போகிற டைமுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி நடந்த விஷயம். அப்போ ரணில் விக்ரமசிங்க அவருக்கு அடுத்தவடு இந்த நீதிமன்றத்துக்கு ஆஜராக சொன்ன பிற்பாடு அவர் அந்த இத்தனாம் தேதிக்கு வரங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு அந்த வாரத்துக்கு 3 நாளுக்கு முன்னாடியே வந்து முக்கியமான ஒரு சாட்சியால் கொலை செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு இது ஒன்று இருக்குது. அது பேர் சொல்ல விரும்பலை, பேர் எல்லாமே தேடினா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சகி பேரகரா அப்படிங்கிறவர் தான் அவரே தன்னைத்தானே கொலை செஞ்சு போயிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்த விஷயத்தை தான் நான் நிறைய முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து பட்டலாந்தையில்
கொல்லப்பட்டவர் வந்து இளம் தலைமுறையினர், நிறைய பெண்கள், நிறைய கேம்பஸ் மாணவர்கள் மாணவிகள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் வந்து துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு அவர்களுடைய விசேஷ உறுப்புகளை அறுக்கப்பட்டு அவர்கள் கண்ணுங்களை கூட பிடுங்கி எறியப்பட்டு சில பெரிய இரும்பில் அடித்து கிளாஸ் தூள்களெல்லாம் சாப்பிட வச்சு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து தலைகீழ தொங்க விட்டு தலையிலேயே சில அடித்து கொலை செய்து குப்பை தொட்டியிலையும் குப்பையிலையும் டயர்லையும் போட்டு கொலை செய்யப்பட்டது. அந்த கழிவு நீர் போட கான்கள் எல்லாம் எரியப்பட்டது. இப்படி தான் நடந்தது. இப்போ இதுக்கு வந்து முக்கியமான ஒரு ஆள் வந்து நிறைய குறிப்பு இருக்குது. இப்போ அவர் தான் ரணில் விக்ரமசிங்கன்னு சொல்கிறார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே இப்படி செய்ததாக நேரடியாக பார்த்த கண் சாட்சியாளர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுப்பதாக இல்லை. அதே மாதிரி ஜேவிபி வந்து ஐடென்டி கார்டெல்லாம் வாங்குற மாதிரி வந்து ஐடென்டி கார்டை பார்த்துட்டு அவங்க வீட்டில் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் வீட்டில் உள்ளவர்களை சிலரை கடத்தி சல்லி கொடுக்க இல்லாதவங்களை சல்லி கடத்தி அவங்க பலாத்காரமாக சல்லி வாங்கியிருக்கிறாங்க. தங்க சாமான்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அதில் தான் சைக்கிளில் கொழும்புக்கு வந்த வீரவன்சை இன்னைக்கு 100 கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்கிற ஒரு அரசியல்வாதி, இருந்த அரசியல்வாதியாக இப்போ இருக்கிறார். இவருக்கு எதிராகவும் நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதே மாதிரி சமய ரீதியாக இன ரீதியாக நிறைய தமிழர்களுக்கு எதிரான ஒரு கலவரம் உருவாக்கப்பட்டது தான் யாழ்ப்பாணத்தில் 1983 ஏற்பட்ட கலவரம். அதுதான் யுத்தமாக மாறி போணுச்சு. அதுக்கு பிற்பாடு இந்த ஜேவிபியை ஒரு குறுகிற காலத்திலேயே அது ஒரு இதாகிச்சு. அவங்க அரசியலுக்கு வந்தனால அது அந்த யுத்தம் வந்து அப்படியே மாறி போயிடுச்சு. ஆனால் ஜேவிபி கிட்ட வந்து அந்த டைமில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆயுத தொகைகள் இருந்தது. இந்த கன்னு, ஷார்ட் கன்னு, சும்மா பிஸ்டல், இந்த மாதிரி சின்ன ஆயுதங்கள். அதுக்கு பிற்பாடு அரசியலுக்கு வந்த பிற்பாடு அவர்களிடம் அந்த ஆயுதங்கள்லாம் ஒப்படைச்சிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஒப்படைச்சிட்டு அரசியல் ரீதியாக இதுவரைக்கும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. போன வருஷம் அரசியலுக்கு வந்துட்டாங்க. இவர்கள் செய்த அட்டூழியங்களும் இருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் இவ்வளோ செஞ்ச அட்டூழியங்கள் செய்தவர்கள் சரி இந்த நாட்டை கட்டி எழுப்புவாங்களா அப்படிங்கிறது பொருளாதாரத்திலையும் அரசியலிலும் அவரவர்கள் தன்னைத்தானையே செல்வந்தர்களாக்கியும் இந்த மக்களின் செல்வாக்கை வந்து துஷ்பிரயோகம் செய்து கடனுக்கு மேலே கடன் வாங்கி நாட்டை பங்களோத்தா செய்த ஒரு சில திருடர்களை நாடு விட்டு நாடு போகிறதுக்கு அனுமதித்த அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு நடவடிக்கையும் இந்த நாட்டை பங்களோத்து பண்ணதுக்காக அவர்களுக்கான நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அட்டூழியம் செய்த ஜேவிபி சரி நம்ம கொடுப்போம் ஒரு முறையாவது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கரெக்டாக ஜேபி இப்போ இருக்கிற அரசாங்கம் அது எல்லாத்துலேயும் அனுபவம் வாய்ந்தவர்கள். அதுக்கு தகுந்த மாதிரி காலதாமதம் இன்றி இதற்கு நடவடிக்கைகள் எடுத்தீர்கள் என்றால் இந்த நாட்டை கட்டி எழுப்பலாம். நம்மளுக்குன்னு ஒரு நாடு இல்லாமாக்கிடாமல் இந்த நாடை உடைமை உள்ள சமத்துவம் உள்ள சகல இனமும் வாழக்கூடிய ஒரு சமத்துவமான ஒரு சமுத்திரத்தில் அமைஞ்சிருக்க முத்தாக இந்த நாடை உருவாக்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. இந்த நம்பிக்கையை உங்களுடைய அட்டூழியங்களை அப்படியே ஒரு பக்கம் சுருட்டி வச்சுட்டு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு கொடுத்துருக்காங்க, வாக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கிடையில் நீங்கள் செய்ய வேண்டியது அழகாக செஞ்சீங்கன்னு சொன்னால் 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 30 வருஷமும் இந்த நாட்டை நீங்களே ஆளலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மக்களையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் சரிப்படுத்தி நல்ல ஒரு முறையில் நீங்கள் சொல்கிற மாதிரியே அழகான வாழ்க்கையும் செல்வமான அழகான நாடும் செல்வமான வாழ்க்கையும் உருவாக்கத்தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அப்படிங்கிறத உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுட்டு இந்த காணொலி மூலமாக இந்த அட்டூழியங்களுக்கு இந்த அட்டகாசங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய முடிவுகளை உங்களுடைய பலாத்காரத்தை உங்களுடைய பலத்தை பாவிச்சு எடுப்பீங்க. அதே மாதிரி கண்டிப்பாக தூக்கு மேடையை கொண்டு வாருங்கள். தூக்கு மேடைக்கு அனுமதி கொடுங்கள். மற்ற நாடோ இல்லாட்டி மனித உரிமையோ மனித திணைக்களமோ இவங்களெல்லாம் யாரும் நம்ம வந்து அட்டகாசம் பண்ணது. இப்போ அர்ஜுன மகேந்திரனை யார் பிடிச்சி கொடுப்பா? மனித உரிமை திணைக்களம் பிடிச்சி கொடுக்குமா? இல்லை. இருந்தால் சட்டம் இருந்தால் அவர்கள் போக மாட்டாங்க. சட்டம் இருந்தால் அன்னைக்கே தண்டிக்கப்படுவார்கள். அதனால் தூக்கு தண்டனையை கண்டிப்பாக கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வாக்கு. இன்னொரு வீடியோவில் காணும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுவது உதயா. அனைவருக்கும் வணக்கம்.